ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம 6th இயல் 2 வரையும் முடிச்சாச்சு. எல்லாமே இப்போது இயல் 3 ஆரம்பிக்கலாம். அறிவியல் ஆத்திச்சுடி இதை எழுதியது யார்? நெல்லை சு. முத்து அவர்கள். முதல்ல நூல்வழி ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் பாடல் வழி பார்க்கலாம். நூல்வழி: தம்மை ஒத்த அலைநீளத்தில் சிந்திப்பவர் என மேதகு அப்துல் கலாம் அவர்களால் பாராட்ட பெற்றவர் யார்? நெல்லை சு. முத்து அவர்கள். அவர் எங்கெங்கெல்லாம் வேலை செஞ்சார்? விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம், சதீஷ் தவான் விண்வெளி மையம், இந்திய விண்வெளி மையம், இந்த 3 இடத்துல அவர் வேலை செஞ்சார். அவர் 80க்கும் மேற்பட்ட நூல்களை எழுதியுள்ளார். ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட், டக்குன்னு கேட்டுருவாங்க. எவ்வளவு? 80க்கும் மேற்பட்ட நூல்களை எழுதியுள்ளார். அவர் அறிவியல் அறிஞர் மற்றும் கவிஞர். இதில் இந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட்டும் இந்த தேர்டு பாயிண்ட்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம பாடல் வரிக்குள்ளே போகலாம். இப்போது அவர் எழுதிய பாடல் வரிகளை பார்க்கலாம். அறிவியல் சிந்தனைக்குள் ஆய்வில் மூழ்கு, இயன்றவரை புரிந்துகொள், ஈடுபாட்டுடன் அணுகு, ஊக்கம் வெற்றி தரும். இப்போ எப்படி கேட்பாங்க? இந்த ஃபஸ்ட்டு 2 லைனும் கொடுத்துருவாங்க. அறிவியல் சிந்தனைக்குள் ஆய்வில் மூழ்கு, இது யாருடைய வரிகள்னு கேட்பாங்க. யார்? நெல்லை சு. முத்து அவர்கள். என்றும் அறிவியலை வெல்லும், ஏன் என்று கேள், ஐயம் தெளிந்து சொல், ஒருமித்து செயல்படு, ஓய்வர உலை, ஔடதமாம் அனுபவம். சரி, இப்போது பொருள் பார்க்கலாமா? ஔடதம்னா என்ன? மருந்து. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒருமித்தனா என்ன? ஒன்றுபட்டு. இயன்ற வரைனா என்ன? முடிந்த வரை. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.